அதானியை கைது செய்யப்பட வேண்டும். சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பாக அதானி, மாதவி பூஜ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். அதானி சிக்கினார்னா மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஒட்டுமொத்த பாஜகவினுடைய அமைச்சரவையுமே சிக்கும். அமெரிக்காவில் அதானிக்கு நெருக்கடி அதிகமாகிக்கிட்டு இருக்கிறது. ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பின்பு அதானி விவகாரத்தில் சமரசம் ஆகக்கூடாதுன்னு இப்பவே பைடன் நிர்வாகம் அதானி மீதான விசாரணையை முடுக்கி விட்டிருக்கிறாங்களா? பல்வேறு அரசியல் பின்னணிகளோடு இந்த சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. நாளை நாடாளுமன்றம் கூட இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்த வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு. மகுவா மொய்த்ரா அவர்கள் இந்த முக்கியமான முழக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம்தான் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு. அதானி விவகாரம் 2000 கோடி லஞ்சம் கொடுத்த விவகாரம் இப்போ இந்தியாவுக்குள்ள முன்னணி ஊடகங்களை தவிர மற்ற ஊடகங்கள் எல்லாமே அதானி விவகாரத்தை தான் முழுக்க பேசிட்டு இருக்கிறாங்க. முன்னணி ஊடகங்கள் அனைத்தும் அதானியினுடைய கட்டுப்பாட்டிலும் அம்பானியினுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கிறதுனால அந்த விவகாரங்கள் எதையுமே பெரிய அளவுக்கு பேசவே இல்லை. அதுவும் குறிப்பா NDTV போன்ற நிறுவனங்கள்லாம் சுத்தமா அதானி நிறுவனம் அந்த இஷ்யூவை பத்தியே பேசல அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அதானி கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்து அவரை விசாரிக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செபி தரப்புல இருந்து அதானி மீது இருக்கக்கூடிய அந்த புகார்கள் அனைத்தையும் விசாரிப்பதற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இன்னொரு பரம் மகுவா மொய்த்ரா அவர்கள் நேற்றைய தினத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதானி கைது செய்யப்படணும், அவர் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புகார்களும் விசாரிக்கப்பட வேண்டும், அதானிக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ முன்னிறுத்தி இருக்கிறாங்க. எப்படி 2012-14 காலகட்டத்தில் UPA 2 அரசாங்கம் இருக்கிறப்ப 2G விவகாரம் தலதூக்குச்சோ அதே மாதிரி இன்றைக்கு பங்கமா அதானி மோடி கவர்மெண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் இந்தியாவுக்கு உள்ள மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் ட்ரம்ப் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாரே, ட்ரம்ப் மோடிக்கு நண்பர் தானே, மோடியை எப்படியாவது அதானியை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ உலக அரசியலுக்குள்ள தான் இவங்க சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் தனிப்பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ ஆட்சிக்கு இன்னும் வரல, வெற்றி பெற்றிருக்கிறாரு. டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரியில் தான் ஆட்சி அதிபராக அவர் பொறுப்பேற்பார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிரான்சிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கிறோம். இப்போ பைடன் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ட்ரம்ப்புக்கு எதிராக ஏற்கனவே அந்த நாட்டில் ட்ரம்ப் கைது செய்வதற்கு அந்த கேம்பெயின் பணத்தை அவர் இதுக்கு பயன்படுத்தினாரு. ஹஷ் மணி விவகாரம், அப்புறம் செக்ஷுவல் அலிகேஷன் விவகாரம் எல்லாம் ட்ரம்ப் மீது இருக்குது. அந்த வழக்குகள் எல்லாமே இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இன்டெஃபினட்டாக தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ட்ரம்ப்போட அந்த 4-year டேர்ம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த வழக்குகளை தூசி தட்டி எழுப்பி எப்படியாவது ட்ரம்ப்பை ஜெயிலுக்கு அனுப்புறதுல உறுதியாக இருக்கிறதுக்கு அங்கே உள்ள அரசியல்வாதிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வருது. இதுல இப்போ ஏன் கரெக்டா அதானி விஷயத்தை இழுத்து விட்டுருக்குறாங்க அப்படின்னா, பைடன் நிர்வாகத்துக்கும் அதானிக்கு பெரிய அளவுக்கு ஒத்து போகலை. ஏன்னா மோடி கடந்த முறை ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதனால பைடன் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப்பை சிக்க வைக்கிறதுக்கு அதானி விவகாரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். ஏன்னா அதானி இப்போ கையங்கலமாக மாட்டியிருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை ட்ரம்ப் அவரை காப்பாற்றணும்னு நினைச்சா வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல மோடிக்கும் செக் வைக்கலாம், அதானிக்கும் செக் வைக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அரசியல் சூழ்ச்சிகள் அங்கே போய்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருது. இன்னொரு தேரி அதானிக்கு ஆதரவாக என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுடைய அரசியல் விளையாட்டுகளில் எங்களை பகடிக்காயா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா உண்மையாக பார்க்குறப்ப அங்க இந்தியாவுக்குள்ள யார் யாருக்கிட்ட எவ்வளவு பணம் கைமாறி இருக்கிறது, அது லஞ்சமாக கைமாறி இருக்கிறதா, அது லஞ்சமாக கைமாறி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் இன் த சென்ஸ் அதுக்கான ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்கிறாங்க. அது திரட்டி வச்சுட்டு தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த சுப்பீனா அப்படின்னு அனுப்புவாங்க, பிடி வாரண்ட் அனுப்புறது. அது வாரண்ட் அனுப்பிட்டாலே கிட்டத்தட்ட அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், அவர்கள் விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும். இப்போ அவங்க வீடுகள் எல்லாத்துலேயுமே FBI சோதனையும் நடத்தியிருக்கிறாங்க அதானிக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல. ஸோ இது அடுத்தடுத்த காலகட்டத்தில் இதாகிறப்ப
கண்டிப்பான முறையில் லீகலாக வந்து அதானி நிறுவனத்துக்கும் சரி, மோடியினுடைய அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இதில் வந்து அந்த குற்றச்சாட்டுலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்திய அதிகாரிகள், அந்த இந்திய அதிகாரிகள்னு சொல்கிற இடத்துல அரசியல்வாதிகளும் அடங்குவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால, அதில் நிச்சயமாக மோடிக்கு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் சிக்குவாங்க. அதில் எஸ்இசி இருக்காங்க இல்லையா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் அந்த அமைப்பு, ஒன்றிய அரசினுடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இது ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்களும் முன்வைத்த கோரிக்கை தான். அதானி, மாதவி பூஜ் போன்றவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்து அவர்கள் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதானி நிறுவனத்திற்காக இந்தியாவில் செபி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அரசாங்கமே வந்து பல்வேறு விதிகளை வந்து திருத்தினாங்க. அதாவது அதானி நிறுவனத்திற்காகவே வெளிநாடு முதலீடுகளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, இவ்வளோ 1000 கோடி தான் முதலீடு பண்ணணும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கிற அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் இவர்கள் அதானி நிறுவனத்துக்காக தளர்த்தி, அதானியினுடைய சகோதரர்களுடைய நிறுவனங்கள்ல இருந்து அதானி நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண விவகாரம் முதற்கொண்டு பல இடங்கள்ல வந்து விதிகள் வந்து அதானிக்காக மட்டுமே திருத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உள்நாட்டுக்குள்ள கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இல்லையா, போர்ட்டு, விமான நிலையங்கள் போன்ற விஷயங்கள்லாம், இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியே வர தொடங்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வலுவாக இருக்கிறது, எதிர்கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் வலுவாக இருக்கிறாங்க, வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அப்படிங்கிறப்ப அனைத்து விதத்திலையும் கேள்விகள் கேட்கப்படும். மோடி நாடாளுமன்றத்திற்குள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. இன்னொரு புறம் மோடிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஆல்ரெடி ஆட்களை தயார்படுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 3வது டேர்ம் ஜெயிச்சதே எப்படியாவது நம்ம ஜெயிச்சாதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்கள், லஞ்ச விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா முடிஞ்சிச்சு, இந்நேரம் அதானியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரும். அப்போ நம்ம அரசுல இருந்தாதான் நம்ம அதெல்லாம் தப்பிக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலம், ஹரியானா மாநிலம் போன்று அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து முக்கியமான பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. என்ன அந்த டீட்டெயிலிங்கை முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்த உடனேயே அதானி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. அப்போ அவரை வந்து கட்டங்கட்டி வெளியே தூக்குனாங்க. அவர் மேலே கேஸை போட்டு அந்த கேஸை உடனடியாக தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை வந்து உடனே அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி நாடாளுமன்ற ப்ரொசீடிங்கில் பங்கேற்க விடாமல் தடுத்தாங்க. ஒரே ஒரு காரணம், அவர் அதானியை பற்றி பேசுனதுனால தான். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் வந்து தொடர்ந்து அதானி விவகாரத்தை பெருசாக்கி பேசிக்கிட்டு இருந்தார். உடனே அவரையும் அமலாக்கத்துறை கைது செய்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகுவா மொய்த்ரா தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவரையும் சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்கறதுக்கு துபாய் பேஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட அதானி பற்றி கேள்வி கேட்கறதுக்காக காசு வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு எத்திக் கமிட்டியை போட்டு 500 பக்க குற்றச்சாட்டை வச்சு அவரை பதிலே சொல்ல விடாமல் இவங்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணி அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் அவங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, வெற்றி பெற்று திரும்பவும் எம்பி ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கு இவர்கள் எல்லாருமே அதானி, மோடி, அந்த மொதானின்னு கூப்பிடக்கூடிய இந்த விஷயத்துல 2 பேரையும் பழிவாங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். மிகப்பெரிய அளவில் தோண்ட பல்வேறு மோசடிகளும், ஊழல்களும், லஞ்ச புகார்களும் வந்துகிட்டு இருக்கிறது. ஒரே ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நற்பெயரையுமே மோடி வந்து அடமானம் வைத்திருக்கிறார். பாஜக அடமானம் வச்சிருக்கு. பாஜக ஒத்த கட்சி அதானி ஒருத்தருக்காக இப்படியே முட்டு கொடுக்குது அப்படிங்கிற கேள்விதான் இன்றைக்கு. ஏன்னா இப்போ வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் நீதிமன்றங்களில் இப்படி ஒரு இது வந்துச்சுன்னா நாளைக்கு வந்து எத்தனை நிறுவனங்கள் இந்தியாவில் இது முதலீடு செய்வதற்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதானி போன்றவர்கள் அரசோட நெருக்கமாக இருக்கிறாங்கன்னா அதானிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இல்லை அதானி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறத ஏற்கனவே இலான் மஸ்குக்கும் அதானிக்கும் முட்டிக்கிச்சு, அம்பானிக்கும் இலான் மஸ்குக்குமே முட்டிக்கிச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இவர்கள் மட்டுமே இந்தியாவுக்குள்ள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேற எந்த ஒரு புதிய பிளேயருமே இந்தியாவுக்குள்ள வர முடியாதுன்னா இந்திய நாடு வளராது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லாருமே போட்டி போடுற அளவுக்கான வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். அதில் அவர்கள் வெற்றி பெற்று வராங்களா வரலையா அப்படிங்கிறது அவங்க விஷயம்.
நான் மட்டும்தான் இதில் இருப்பேன், யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொனாப்பொலியை பிஜேபி அதானி அம்பானிகளுக்காக உருவாக்கி வச்சுட்டு இந்தியா வளரும் அப்படின்னா எப்படி வளரும்? இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதே அதானி போன்ற தொழிலதிபர்களை வளர்த்து விடுறதுக்காக தான். அது மூலமா அவர்கள் பயனடைவதற்காக தான் இவர்கள் இப்படி ஆட்சி அதிகாரத்துக்காக இவ்வளவு உழைக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வருதுன்னு தான் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு வைக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். நாடாளுமன்றம் கூட இருக்கிறது, ஹெவியா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.